வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சிவராத்திரி விரதம் தொடர் பதிவுல இது 5வது பதிவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கோவில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த கோவில் என்னன்னா கங்காதேஸ்வரா டெம்பிள், கவிபுரம். அதாவது நம்ம பசுவன்குடி ஏரியான்னு சொல்றாங்க. ஸோ இன்று ஒரு தகவல்ல இந்த கோவில தான் காமிச்சு பாருங்க. பூமிக்கு கீழே எல்லா அழகா கோவில வந்து 7 சப்த கன்னியர்கள் சிலையும் இங்க இருக்கு. சுத்தி அழகா அம்சமா வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயில்ல மொத்தம் 3 சிறப்பம்சத்தை பத்தி நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர ஏதாவது இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முதல் சிறப்பம்சம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பூமிக்கு கீழே குகை கோயில் மாதிரி இதுக்குள்ள சுத்தி வந்தீங்கன்னாவே ஒரு குகையில சுத்துற குனிஞ்சு 2 அடிகள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குகை கோயிலுக்கு உண்டான ஃபீலிங்ஸ் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து கைலாசநாதர், காஞ்சிபுரம் கைலாசநாதர் போயிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிற்பத்தாலே வடிவமைச்சிருப்பாங்க. மகாபலிபுரத்துக்கு அப்புறமா அந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா சிற்பத்தால செய்யப்பட்ட கோவில். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கவிகங்காதேஸ்வரா பார்த்தீங்கன்னா 3 சிறப்பம்சம் சொன்னேன். முதல் சிறப்பம்சம் இது வந்து குகை கோயில், அதுவும் பூமிக்கு அடியில கட்டப்பட்ட கோயில். இதுதான் முதல் சிறப்பம்சமே. ஸோ இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்க, இதுதான் மெயின் சப்ஜெக்ட், கிளைமேக்ஸ் சப்ஜெக்ட். இந்த ஃபோட்டோ அதை கடைசியாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொல்கிறேன் இதை ஏன் கிளைமேக்ஸ் சொல்கிறேன்ட்டு. அதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த கோயிலோட முதல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும். இது வீடியோ போட்டிருக்க பாருங்க, பூமிக்கு அடியில் இருக்கும். ரெண்டாவது குகை கோயில். அதோட தாத்பரியம் என்னன்னா, நம்ம இந்த ஜென்மத்துல செஞ்ச தவறுகளை நம்ம வந்து எல்லாத்தையும் இங்க சமர்ப்பிச்சுட்டு குகையில சுத்தி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு புது மனுஷனா அவதாரம் எடுத்து வர்றதா ஒரு தாத்பரியம் இந்த கோயில். ஜென்ரலா இது வந்து இதுல கூட இருக்கும். நம்ம திருவண்ணாமலை வந்து நீங்க கிரிவலம் வரும்போது அந்த இது இருக்கு பாத்தீங்களா, பிள்ளையாரு. நம்ம அந்த கோவில் கீழே குனிஞ்சு நம்ம வெளியில வருவோம். அந்த நான் எப்போ போயிட்டு வரேன், டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த பிள்ளையார் சந்நிதியிலையும் உள்ள நுழைஞ்சு வந்தா நம்ம புதுசா பிறப்பெடுத்து வர்றதா கணக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கே ஒரு கூட்டம் வழியும். ஸோ இதுல வந்து முதல் சிறப்பம்சம் அதுதான் நான் சொன்னேன். 2வது சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயில நான் வீடியோ எடுத்திருக்கேன். உள்ள சுத்தி வரும்போது உங்களுக்கு அது நல்லா கிளியர். அந்த நேரத்துல நான் கம்முன்னு இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அதை சுத்தி பார்க்குற ஃபீலிங் கிடைக்கும். இப்பவே சொல்லிடுறேன். ரெண்டாவது சிறப்பம்சம்னா, கரெக்டா நம்ம தை திருநாள் சூரிய பகவானுக்கு பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த பொங்கல் கொண்டாடும் போது கரெக்டா அன்னைக்கு பொங்கல் முதல் நாள் தை 1 அன்னைக்கு இந்த கோயில்ல கரெக்டா சூரிய வெளிச்சம் லிங்கத்து மேல படுறதா சொல்றாங்க. அந்த ஐயரும் அதான் சொன்னாரு. என்ன இதுல சிறப்பம்சம்னா, இதுவே பூமி கீழே இருக்கு, எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சூரிய வெளிச்சம் கரெக்டா எப்படி லிங்கத்து மேல படுது இன்னி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா உள்ள நீங்க போனீங்கன்னா கூட ஒரு வெளிச்சம் கூட உள்ள இருக்காது. ஃபுல்லா இதுவா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடும். அந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படி சூரிய வெளிச்சம் வருது? அவர் வந்து ஆராதனை பண்றதா ஐதீகமா. சூரிய தேவர் வந்து சிவனை வந்து ஆராதிக்கிறதா ஐதீகம். அத கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதோட 2வது. முதல் சொல்லிட்டேன், 2வதும் சொல்லிட்டேன். 3வது கிளைமேக்ஸ் அந்த போட்டோ வரும்போது கரெக்டா சொல்றேன். அப்பதான் என்னால கரெக்டா அதை மேட்ச் பண்ணுவேன். ஏன்னா 3வது தடவை எடுக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்ப பாருங்க, இதுதான் கோயிலுக்குள்ள சுத்தி வர இடம். எவ்வளவு அழகா இருப்பாரு குகை கோயில். இதுலயே வந்து 7 சப்த கன்னியர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பாள் சந்நிதி எல்லாமே இருக்கு. நான் வந்துட்டேன், சரி திருப்பி மக்களுக்காக எடுக்கலாம், திருப்பி உள்ள போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்து பாருங்க. இப்படிதான் திருப்பி உள்ள போகணும். இப்படிதான் வந்தேன், திருப்பி உள்ள போய் நான் எடுத்தேன். இந்த பாருங்க மேல 3வது கிளைமேக்ஸ் போட்டோ ஒன்று வரும்னு சொன்னல, அது இப்போ வரும் பாருங்க. ஏற்கனவே சொன்னேன் நான் அந்த போட்டோ வரும்போதே. ஸோ மக்களாகிய உங்களுக்கு இந்த சிவராத்திரி நேரத்துல இந்த மாதிரி கோவில்களை நான் தொகுத்து வழங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ இதாங்க இந்த உடுக்கு இருக்கு பாருங்க, ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கு, ரைட் சைடில் இருக்கா? இந்த உடுக்கை என்னைக்கே தானா அடிக்குதோ அன்னைக்கு உலகம் அழியறதா சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த ஐயரும் சொன்னாரு. அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இதை வந்து நம்புறாங்க ஜனங்க. அதுதான் நான் கிளைமேக்ஸ் அப்பவே சொன்னேன். ஸோ இந்த இது வந்து கல்லுல செதுக்கி இருக்காங்க. இது வந்து தானா என்னைக்கு உடுக்க அடிக்குதோ அன்னைக்கு நமக்கு கிளைமேக்ஸ். தட்ஸ் ஆல். அந்த பகுதி தான் இது.
மக்களாகிய உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பதிவை பாருங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, என் பதிவு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 100வது பதிவு கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டா கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.